இன்னைக்கு டே 7. எப்பவும் போல் இன்றைக்கும் லேட். ஸோ ஒர்க் அவுட் பண்ணல, குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்புறேன். ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு கூழ் 2 எக்கு சாப்பிட்டேன். லஞ்சுக்கு எக் பொடி மாஸ் சப்பாத்தி சாப்பிட்டேன். அப்புறமா டின்னருக்கு தயிர் சாதம் க்ரீன் சில்லி வச்சு சாப்பிட்டேன். என்னோடய ஃபேவரட் இது. லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கடலை மிட்டாய் சாப்பிட்டேன். நைட் ஒரு 11:30 ஃப்ரைட் ரைஸ். டெய்லி இதே வேலையாக போயிட்டு இருக்கு, ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுறதில்ல. நைட் ஆல்மோஸ்ட் 12:30 தாண்டிடுச்சு. இன்னும் தூங்கலை. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு நல்லா. சரி வாங்க நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தூங்குவோம். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக ஒரு வார்ம் அப். நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே பண்ணுற ரொட்டேஷன் ஸ்ட்ரெச் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு தான் இது பண்ணுறேன். அது எப்போவுமே காமிச்சு உங்களுக்கு போர் அடிச்சிடும்னு விட்டுட்டேன். ஸோ அது பண்ணிவிட்டு ஜம்ப்ஸ் பண்ணேன். இந்த வாட்டி ஜம்ப்ஸ் எப்படின்னா இந்த பாக்ஸிங்லலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த லெக் மூமெண்ட்லாம் போட்டு ஜம்ப் பண்ணேன். பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பட் இதுவுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறமா புஷ்அப்ஸ் பண்ணேன். புஷ்அப்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு செட்டில் 20 கவுண்ட் பண்ணேன். லாஸ்ட் டைம் 21 கவுண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி கம்மி தான். அகெயின் இன்னொரு செட் ட்ரை பண்ணேன். அது எப்பயும் போல் சொதப்பிடுச்சு. அதோட புஷ்அப்ஸை நிறுத்திட்டு புல்அப்ஸ் போட போயிட்டேன். புல்அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் 8 கவுண்ட் போட்டேன். லாஸ்ட் டைம் 7 தான் நினைக்கிறேன், இந்த வாட்டி 8. இது ஒரு நல்ல ப்ராக்ரஸ் தான். புல்அப்ஸ் போடும்போது 4 ஆர்ம்ஸ் ஒர்க் ஆகிறனால நல்லா வலி எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஷோல்டர் ப்ரெஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒர்க் அவுட்டு. இது வந்து ஒரு செட்டு தான் போட்டேன். ஒரு செட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ கவுண்ட் போட முடியுமோ அவ்வளோ தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ரைஸும் அதே மாதிரி தான். ஒரு செட்டு மேக்ஸிமம் எவ்வளோ கவுண்ட் போட முடியுமோ அது. மேக்ஸிமம் நம்ம 2லேருந்து 3 செட்டு போடுறது நல்லது. பட் எனக்கு சோம்பேறித்தனனால நான் இந்த மாதிரி ஒரு செட்டே தான் எல்லாத்துக்கும் போட்டுட்ருந்தேன். ஸ்டார்டிங் தானே, ஸ்டாமினா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போக போக இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா செட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். பார்ப்போம் நம்ம எந்த லெவலில் ப்ராக்ரஸ் ஆகிறோன்ட்டு. ஒர்க் அவுட்க்கு நடுவில் அப்படியே நம்ம ஆப்ஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறேன். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. பரவாயில்ல, நிறையா சாப்பிட்டும் அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக வயிறு ப்ளோட் ஆகலை. அதுக்கப்புறம் சைட் ரைஸ் போட்டேன். சைட் ரைஸ் வந்து ஏதோ பறவை ரெக்கடிக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல. அதுக்கப்புறம் பைசப்ஸ் கர்ல்ஸ், இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒர்க் அவுட்டு. இதுவும் அதே மாதிரி தான். ஒரே செட் மேக்ஸிமம் கவுண்ட் எவ்வளோ போட முடியுமோ போட்டேன். அந்த பெயின் வரும்போது ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறமும் போடணும், பட் மசில் டேரத்துக்குள்ளே நம்ம வந்து வேலையை முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஹேமர். இந்த ஒர்க் அவுட் போட்டோன்னா நம்ம அவுட்டர் பை வந்து நல்லா ஷேப்பாக வரும். அப்புறமா ட்ரைசெப்ஸும் வரும். அதுக்கப்புறம் டம்பிள் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். இது வந்து ஒரு செமையான ஒர்க் அவுட்டு. ஆனால் இதில் வந்து எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ரைட் சைடு வந்து ஈஸியாக இருக்கும், லெஃப்ட் சைடு வந்து அது போடும்போது லேட் மசிலும் லைட்டாக வெளியே வரும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் செஸ்ட் ஃப்ளைஸ். இது போட்டோன்னா அப்பர் செஸ்ட் வந்து டெவலப் ஆகும். சூப்பராக இருக்கும் இந்த ஒர்க் அவுட்டு. இந்த செட் நடுவுலையும் ரெஸ்ட் டைமில் லைட்டாக பைசெப்ஸை ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள், நல்லா இருக்குல்ல. அப்புறம் லாஸ்ட்டாக எப்பவும் போல் ஸ்குவாட்ஸ் தான். இந்த ஒர்க் அவுட் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேவரட். வார்ம் அப்கே 100 ஸ்குவாட்ஸ் போடுவேன். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது. ஸ்குவாட்ஸ் போட்டாலே முட்டிலாம் கடக் முடக்குன்னு சவுண்டு வருது. இதோட இன்றைக்கி ஒர்க் அவுட் முடிச்சுக்கலாம். போதும், டைம் ஆகிடுச்சு. மசில் பம்ப் பார்க்குறீங்களா? இங்கே லைட் போட்டால் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். போதும், கஷ்டப்பட்டு போட்டாயிடுச்சு. நல்லா காரசாரமாக சாப்பாடு சாப்பிட்டோம்ல. டெய்லி மிட் நைட் வேறு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றேன். நல்லதே இல்லை. இனிமேல் குறைச்சிக்கணும். நைட் ஏறிட்டே இருக்கும். ஒர்க் அவுட் வேறு பண்ணுறோம். ஸோ பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 1 hour போகுதுன்னு நினைக்கிற டைமு. சரி, நாளைக்கு காலை ஒர்க் அவுட் பண்ணுவோன்னா தெரியல. பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். பாய்.